தேனியில் நடந்த நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்திற்கு இடையூறு செய்ததாக தாவேக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட தாவேகவினர் மீது போலீசார் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இரு கட்சியினர் இடையே ஏற்பட்ட தகராறின் பின்னணி என்ன? அண்ணன் டிஆர் ஒரு படத்தை இந்த புலி படத்தை ஆடி வளர்ந்துற இது அட்டகாசமான புலி, இது அம்சமான புலி, இது அட்டாக் பண்ற புலி, இது அட்டகாசமான அழகான புலி, இது சீரிப்பாயிர புலி, இது சிறந்த புலி, இது சூர புலினாப்ல, இது வரி ஏய்ப்பு புலி. நாட்டில் இருக்கும் காட்டில் இருக்கும் 1000 புலி, ஆனா இந்த புலி அது வரி ஏய்ப்பு புலி, இது ஊழல் புலி, இது ஊரை ஏமாத்துற புலி, இது கரூர்ல இருந்து ஓடி போன புலி, இது பனையூர்ல புலி, இந்த புலி ஒரு வெத்து புலி. நாம் தமிழர் கட்சி சார்பில் சனிக்கிழமை இரவு தேனியில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் சாட்டை துரைமுருகன் மற்றும் அருண் ஜெயசீலன் ஆகியோர் பங்கேற்று பேசினர். இதில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் குறித்து சாட்டை துரைமுருகன் விமர்சித்து பேசினார். குறிப்பாக தாவேக தலைவர் நடிகர் விஜய் குறித்து கடுமையாக விமர்சித்து பேசினார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த தாவேகவினர் பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே உள்ள தேனி மதுரை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபடி முழக்கமிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். உடனே நாம் தமிழர் கட்சியினர் முழக்கமிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசாரிடம் புகார் அளித்தனர். புகார் அளிக்க வந்த கட்சி தொண்டர்கள் ஆவேசமாக காணப்பட்டதால் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். இதனையடுத்து சாட்டை துரைமுருகன் பேசி முடித்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் மீண்டும் 5 கார்களில் தாவேகவினர் அவ்வழியே வருவதை அறிந்த நாம் தமிழர் கட்சியினர் அவர்களை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் தாவேகவினரின் கார்களை சரமாரியாக தாக்கத் தொடங்கினர். கார்களில் பொருத்தப்பட்டிருந்த தாவேக கொடி கம்பத்தை உடைத்தும் சேதப்படுத்தினர். இதில் ஒருவரது கார் கண்ணாடி சேதமடைந்தது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு இடையூறு செய்ததாக தாவேக தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி உள்ளிட்ட சிலர் மீது தேனி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். லெப்ட் பாண்டி மீது ஏற்கனவே கடந்த ஜனவரி 24ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஆகியோர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு வீடியோ பதிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதனால் உண்டான முன்விரோதத்தால் லெப்ட் பாண்டி தூண்டுதலின் பேரில் நாம் தமிழர் பொதுக்கூட்டத்திற்கு இடையூறு செய்ததாக அக்கட்சியினர் புகார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது கார்களில் வந்த தாவேகவினர் ஆயுதங்களை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து தாக்குதல் நடத்தியதாக தேனி மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் ஜெயக்குமார் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் தாவேக தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி, சின்னமனூர் முகமது சலாம், கௌதம், தனவேந்தன் மற்றும் சிலர் மீது 6 பிரிவுகளில் தேனி நகர போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.